ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் யோபு 23 அதிகாரம் 14 ஜோப் 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அருமையான ஒரு வாக்கு தத்தம், எவ்வளவு அருமையான விசுவாச அறிக்கை. யோபு தன்னுடைய பிரயாசங்களின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் சூழ்நிலையை பார்க்கவில்லை. நண்பர்கள் சொல்லுகிற அவிசுவாச வார்த்தைகளை கவனிக்கவில்லை. மாறாக அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். கர்த்தர் எனக்கு குறித்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார், இதுபோல அநேக காரியங்கள் அவரிடத்தில் உண்டு என்று யோபு அறிக்கையிடுகிறார். Dear children of God, Job did not look at the situations. He did not look at the despising words of his friends, but he believed the promises of God. That is why he confessed. He has many things to do for me. Whatever the enemy thinks will not prosper, but whatever he has appointed for me, he is going to perform it in my life. We need to have that courage to say the enemy's plans will be destroyed. Our Lord's plan will be performed in our life. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. எதிராளிகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், சத்துருவை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தேவன் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள். There might be enemies around you. Their plans will not be prospered. Satan's plans will not be prospered. But whatever God's plan will be accomplished in your life. He will complete everything, whatever he has planned for you. He will perform everything, whatever he has planned for you. Dear children of God, we know there were many oppositions came against David. His own son Absalom came against him. His own father-in-law Saul came against him. But their plans were not performed. But the plan of God, the purpose of God, the will of God was performed in the life of David. So we need to believe whatever God's plan about you will be performed. He has many good plans about you. He has greater plans about you. Don't be discouraged about the situation. God is going to change every situation in your life. And you are going to be thankful to God. And you are going to glorify God for things that he has planned for you. Do not look at your neighbors. Do not look at your enemies. But look upon to the Lord from where you will receive help. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நன்மை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நமக்கு செய்ய நினைத்தது ஒருபொழுதும் தடைபடாது. அவர் நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டம் நிறைவேறும். உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். Whatever the plans about your children, God will perform. Whatever God's plan in your life, he will perform. Believe him, and he is going to perform in this month in Jesus name. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்துல கொடுத்த புதிய வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற உம்முடைய திட்டம் நிறைவேறும். நீர் எங்களை குறித்து நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறீர். அநேக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறீர். தேவனே, பிசாசுடைய திட்டங்களை அவமாக்குகிற தேவன், அகித்தோப்பின் திட்டங்களை நீர் அபத்தமாக்குகிற தேவன், ஆமானின் திட்டங்களை நீர் காரியங்கள் மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன், நீர் உம்முடைய திட்டங்கள் நிச்சயம் நிறைவேறும். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் உம்மை சார்ந்து இருக்கிறோம். எங்களுக்காக யுத்தம் பண்ணும், எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.